எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். முதல்ல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மற்ற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளி வருது. நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே பட்சணெல்லாம் பண்ணி ரெடியாக இப்போ வச்சுருப்போம். பட்டாசுலாம் வாங்கி ரெடியாக வச்சுருப்போம். இந்த தீபாவளியை ஹாப்பியாக நம்ம வெல்கம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோமாஸ் செய்யறதுக்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைப்போம் தெரியுங்களா, பூரணம் சொல்லுவோம். இன்றைக்கி அந்த பூரணம் மட்டும் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. சோமாஸ் செய்யறதுக்கு பூரணத்தை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பூரணம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் நம்ம செய்துக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய மெத்தடில் எப்படி பூரணம் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. இந்த நெய் உருகின உடனே நான் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 முந்திரியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முந்திரியை நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடுங்க. கருகாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டோம்னா கருத்துரும். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உடனே நம்ம எடுத்துடணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா உடனே கருத்துரும். அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோங்க. இதுக்கு அடுத்தது திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கிறோங்க. அந்த நெய் காஞ்சப்புறம் கரெக்டாக 1 கப்பு அளவுக்கு பாருங்கள், இந்த அளவில் 1 கப்பு அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ரவையை நம்ம கருகாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணுங்க. நான் ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான், இருந்தாலும் அந்த நெய் ஃப்ளேவரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வறுக்கிறேன். இந்த சோமாஸ்க்காக நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரவையும் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். முந்திரி தனியாக இருக்குது, அதுக்கடுத்து நம்ம வறுத்த ரவையும் தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்தது அதே வானலில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டிருக்கேங்க. இதுக்கு நெய்யில் எதுவும் விட வேணாம், வெறும் வானலில் நம்ம வறுக்கணும். இந்த எள்ளு ஆல்ரெடி நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். சும்மா இப்போ கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது நீங்கள் வெறும் எள்ளு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். இப்போ முந்திரி எள்ளு தனியாக வச்சுருக்கோம், வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது இதை பாருங்கள், நாம் எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதை விட 1.5 மடங்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். அதாவது ரவை 1 மடங்குன்னா இது ஒரு 1.5 மடங்கு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோங்க. தேங்காய் துருவி இப்போ நம்ம அது ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா அப்படியே பாருங்கள், இப்போ போடும்போது பாருங்கள் அப்படியே பவுட்ரு மாதிரி விழுது பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். அந்த ஈரப்பதம் போயிடணும், அப்படி இல்லைன்னா சோமாஸ் நமக்கு நமுத்துரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்கணும். இதை பாருங்கள், அப்படி கையிலேயே ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்கணும். கையில் அந்தளவுக்கு ஒட்டலை பாருங்கள், இப்படி வறுக்கணும். இது ஏறக்குறைய ஒரு 5 நிமிஷம் வறுக்கிற மாதிரி இருக்குங்க. நாம் ஆல்ரெடி இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ரவையை நாம் ஆல்ரெடி வறுத்ததால் நெய் போட்டு வறுக்கும் போது 5 நிமிஷம் வறுத்தா போதும். அதே மாதிரி தேங்காவையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதுக்கு அடுத்தது எந்த கப்பால் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 அளவுக்கு சுகர் எடுத்துக்கணுங்க. ஃபுல் கப் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். அதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணுங்க. நாம் சுகரை அப்படியே சேர்க்கக்கூடாது, இது பவுட்ரு பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா சோமாஸோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 3/4 அளவுக்கு சுகர் எடுத்தோம், ஆனால் நமக்கு பவுட்ரு அனுப்புகிறோம் அந்த அளவை விட அதிகமான நமக்கு சுகர் பவுட்ரு கிடைக்குங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் ரவையும் தேங்காயும், அதையும் மிக்சியில் போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு ஓட்டணுங்க. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பவுட்ரு ஆகும். இல்லைன்னா ரவை குறைன்னு இருக்கும். இது அப்படியே நல்லா சூப்பராக ஓரளவுக்கு பவுட்ரு ஸ்டேஜுக்கு வரும். ரொம்பவும் பவுட்ரு ஆகாது, ஆனால் குறைன்னு இருக்காது, அந்த மாதிரி ஆகும். இப்போ இந்த ரவை தேங்காய் கலவை எடுத்து நாம் முந்திரி எள்ளு இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் முந்திரி எள்ளு தேங்காய் ரவை எல்லாமே மிக்சர் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் நாம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான்.
அப்போ தான் நம்ம போடுற சுகருக்கு இது கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சுகர், அந்த சுகர் பவுடரை இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல் கப்பு போடக்கூடாது, ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டால் அப்புறம் அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுவே நல்ல ஸ்வீட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சிட்டி உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் உப்பு அங்கே திட்டாக நிற்கும். இது சின்ன பவுலாக இருக்கிறதால நாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்து நல்லா ஃப்ரீயாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது பாருங்கள், நாம் இது இப்போ எல்லாத்தையும் வருத்தம் பாருங்கள், அந்த வானிலையே நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் அதில் போட்டிருக்க சுகர் அப்புறம் சால்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த சர்க்கரையும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா அப்படியே திட்டாக தெரியும், உப்புடைய டேஸ்ட்டு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கணும், தேவைப்பட்டால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். இதுவே பாருங்கள், சூப்பரான நமக்கு சோமா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம மைதா மாவை எடுத்து அழகாக சோமாஸ் ரெடி பண்ணி இந்த ஸ்டஃபிங் அது உள்ள வச்சு சோமாஸோட ரெடி ஆகலாம். இப்போ சோமா செய்யறதுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது என்னோட மெத்தடுங்க. இதில் தேவையான பொருள் நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், இது உங்கள் விருப்பம் தான். அடுத்த வீடியோவில் சோமாஸ் செய்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு உங்களுக்கு சோமாஸ் செய்து காட்டுறேங்க. இந்த பூரணத்தை செஞ்சு நம்ம 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க, கிடையவே கிடையாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் போட்டிருக்க பொருளை வறுத்து வச்சுருக்கிறதால எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பூரணத்தை செஞ்சு சோமாஸ் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பூரணத்தை வச்சு சோமாஸ் செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.